டெல்லியில நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி திரு சுதர்சன நாச்சியப்பன் அவர்களோட நாம இணைந்திருக்கோம். சார், இன்னைக்கு ஜுவனைல் ஜஸ்டிஸ் மசோதா ராஜ்யசபால கொண்டு வர போறாங்க. ஏற்கனவே லோக்சபால நிறைவேற்றப்பட்டியாச்சு. ராஜ்யசபால இன்னைக்கு என்ன ஆகும் சார் இந்த மசோதாவை பொறுத்தவரை? இரண்டு வகையான கருத்துக்கள் இதில் இருக்கின்றன. ஒன்று, சிறார்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற இந்த சட்டம் என்பது கற்பழிப்புக்கு மட்டும் உள்ள சட்டம் அல்ல. இந்த சட்டம் என்பது சிறு திருட்டிலிருந்து எல்லா வகையான குற்றங்களுக்குமான ஒரு குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு சட்டம் இந்த சட்டம். ஆனால் கற்பழிப்பு பற்றி இருக்கக்கூடியது ஹைனஸ் கிரைம் என்று சொல்லப்படுகின்ற 7 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனைக்குரிய குற்றங்களாக இருக்கக்கூடியவற்றிற்கு இதிலே எவ்வாறு அது அணுகப்படுகிறது என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது வெளியிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒன்று பாதிக்கப்பட்டவருடைய போராட்டம், மற்றொன்று குற்றவாளிகளுடைய போராட்டம். இந்த பாதிக்கப்பட்டவருடைய போராட்டத்திற்கான வழிவகைகள் இந்த திருத்தச் சட்டத்திலே கிடையாது. ஆகையினால கடந்த ஒரு வாரமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்பது, இதை நீங்கள் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்கள். அப்பொழுது அவர்கள் உட்கார்ந்து விவாதித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு, நிர்பயாவிலே பாதிக்கப்பட்ட அந்த பெண் குழந்தையுடைய குடும்பம், மருத்துவக் கல்லூரி மாணவியினுடைய குடும்பத்திற்கு எந்த துன்பம் ஏற்பட்டிருக்கிறதோ அந்த துன்பம் வேறு யாருக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதை பற்றியும் விவாதிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கிறோம். ஆனால் பிஜேபி இதை மறைத்துவிட்டு ஏதோ இந்த சட்டம் நிறைவேற்றிய உடனேயே இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கிடைத்துவிடும் போல காட்டுவது என்பது தவறான ஒன்றாகும். இன்னைக்கு இந்த மசோதா நிறைவேற்றப்படுமா சார், எதிர்பார்க்கலாமா? அதாவது இந்த இருவேறு கருத்துக்கள் இருக்கின்றன. அதாவது சிறார்களை பாதுகாப்பது என்பதற்கு என்ற ஒரு தனி வகையான சிந்தனைகள் இருக்கின்றன பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே, எல்லா கட்சி உறுப்பினர்கள் மத்தியிலே. மற்றொன்று, பாதிக்கப்பட்டவர்களை இனிமேல் இந்த பாதிப்பு ஏற்படாமல் எவ்வாறு தடுப்பது, சிறார்கள் என்பதற்காக அவர்களை தண்டிக்காமல் அவர்களுக்கு குறைந்த தண்டனை கொடுப்பதா என்ற ஒரு கேள்வியும் ஒன்று இருக்கிறது. அதனால இதை பற்றி முடிவெடுப்பது என்பது ஒரு விவாதத்திற்கு பின்னாலே தான் எடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன்.